இன்னைக்கு ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 3 நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் சரியா 80வது ஓவரில் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவருடைய பேச்சை கேட்க மறுத்த இளம் கேப்டனான சுப்மன் கில். இதனால இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம், சண்டை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாதிரியே 80வது ஓவரில் பும்ரா அதே போல கில் இரண்டு பேருக்கும் இடையே நடந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு டே 3 ஆட்டத்தை பார்க்குறப்ப நான் ஒரு முட்டாள் கேப்டன்டா அப்படின்னு நம்ம எல்லாருமே கில் அவரை பார்த்து முட்டாள் கேப்டன் இவன் அப்படின்னு கில் அவரை திட்டி வெலாசி தள்ளுற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே அவர் மேல கோபம் அடைகிற மாதிரியான சம்பவத்தை இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக பும்ரா நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இப்போ இங்கே பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து அணி அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நேற்று டே 2லயே நம்ம இந்திய போலர்கள் எல்லாருமே படாத பாடு பட்டுட்டாங்க. கேரி அதே போல ஜங்கெட் இவங்களுடைய விக்கெட்டை எடுக்க. ஸோ இப்படி இருக்க இன்னைக்கு தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஜோ ரூட், அதுக்கப்புறமா ஆலிபாப், இவங்க இரண்டு பேரை சமாளிக்க நம்ம இந்திய போலர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி இரண்டு பேராலையுமே முடியவே முடியல. மத்தியானம் லஞ்ச் செக்ஷனுக்கு உள்ளேயே இவங்க இரண்டு பேருமே பயங்கரமாக பேட்டிங் பண்ணி நம்ம இந்திய போலர்களுக்கு பயங்கர தலைவலியை தான் கொடுத்தாங்க. இப்படி இருக்க ஒரு வழியாக ஆலிபாப் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சரியா அந்த நேரத்தில் தான் 80வது ஓவரை நம்ம இந்திய போலர்கள் வீசி முடிச்சிருந்தாங்க. 80 ஓவர் முடிஞ்சிட்டாலே வழக்கமாக புதிய பந்து தரப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதிய பந்து வந்ததுக்கு அப்புறமா ஆர்வமா பந்து போட வந்திருக்காரு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. அதாவது அது வரைக்கும் ஸ்பின்னர்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புதிய பந்து அவைலபிள் ஆயிடுச்சுல, இனிமேட்டு வேக பந்து கிடைக்கும், நம்ம அழகா பந்து போட்டு இங்கிலாண்டை கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பும்ரா அவர் வந்திருக்காரு. ஆனா கில் பாத்தீங்கன்னா இல்ல பிச் வந்து ஸ்பின்னர்களுக்கு சாதகமான ஒரு பிச் மாதிரி தான் இருக்கு. அதனால தொடர்ந்து ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க இரண்டு பேரை வச்சே நான் பந்து போட போறேன், தற்போது வேக பந்தை வச்சு நான் வீச போறதில்லை அப்படின்னு பும்ரா அவர் பந்து போட வந்த பும்ரா அவருக்கு தடை போட்டு நிறுத்தி வச்சுட்டு தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இவங்க இரண்டு பேரையுமே பந்து வீச வச்சிருக்காரு சுப்மன் கில். ஸோ அந்த நேரத்தில் பும்ரா வாதாடி இருக்காரு, விவாதம் பண்ணியிருக்காரு கில் அவர்கிட்ட. இல்லை வேக பந்து வீசலாம், புது பந்தில் வீசினா நிச்சயமா ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், சில விக்கெட்டுகள் விழும் அப்படின்னு கில் அவர்கிட்ட சண்டையை போட்டிருக்காரு பும்ரா. ஆனால் கில் பார்த்தீங்கன்னா தான் இளம் கேப்டன் அப்படிங்கிறத மனசில் கொஞ்சம் கூட வச்சுக்காம பும்ரா அவருடைய பேச்சையும் மதிக்காம, அதாவது நேற்று இன்னைக்கு நிறைய ஓவர்கள் பும்ரா அவரை நம்பி கில் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த டைம்ல எல்லாமே விக்கெட் எடுக்க முடியாம பும்ரா அவர் தவற விட்டதால அவர் மேல இருந்த அந்த நம்பிக்கை குறையும் விதமாக கில் அவர் நடந்துகிட்டார். ஸோ அதனால நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி பும்ரா அவருக்கு அவர் கேட்ட அந்த 80வது ஓவர் புதிய பந்து வந்தப்ப பந்து வீசறதுக்கான வாய்ப்பு தரல. ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஜோரூட் 100, அதுக்கப்புறமா வந்த அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ இதனால டாப் 4 பேட்ஸ்மேன்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செஞ்சுரி, 3 பேர் அரை சதம், அதுக்கப்புறமா பென் ஸ்டோக்ஸ் ஹாஃப் சதம், இப்படி எல்லாருமே அதிரடியா விளையாண்டு கரெக்டா இன்னைக்கு டே 3 ஸ்டம்ப்ஸ் முடிகிறப்ப இங்கிலாந்து அணியின் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 547 எடுத்திருக்காங்க, 7 விக்கெட் தான் இழந்திருக்காங்க. நம்ம இந்தியாவை விட 186 ரன் லீடிங்லையும் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மேட்ச் கண்டிப்பா இங்கிலாந்து அணி அவங்களை விட நம்ம இந்தியாவுக்கு எதிராக திரும்பின ஒரு மேட்சாக இந்த மேட்ச் மாறி இருக்கு. ஸோ தான் ஜூனியர் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு சுப்மன் கில் பும்ரா அவருக்கு சொன்ன அந்த யோசனையை ஏத்துக்காம உங்களுக்கு போலிங் தர முடியாது அப்படின்னு பும்ரா அவரை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியை இந்த மேட்சை தற்போது கில் அவருடைய கேப்டன்சி, மோசமான போலிங் தேர்வு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்திய அணியின் வெற்றியை தற்போது குழித்தோடி புதைச்சிட்டாரு கில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் 80வது ஓவர் புதிய பந்து கைக்கு கிடைச்சும் அதை சரியா பயன்படுத்திக்காம முட்டாள்தனமான ஒரு கேப்டன்சி கில் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கோபமாக இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.